வணக்கம். வரும் 6ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வர இருக்கிறார். அன்றைய தினம் இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் அவர்கள் பிரதமர் அவர்களை சந்திப்பதற்கு அனுமதி கேட்டிருந்தனர். இந்த நிலையில் பிரதமர் அலுவலகம் இருவருக்கும் சந்திப்பதற்கு அனுமதி அளித்திருக்கிறது. இருவரும் தனித்தனியாக சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார்கள். முதலில் இபிஎஸ் அவர்களுக்கு சந்திப்பதற்கு இந்த அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர் சந்தித்து முடித்ததற்கு பிறகு ஓபிஎஸ் அவர்கள் சந்திப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. பரபரப்பான அரசியல் சூழலில் இருவரும் சந்தித்து ஆலோசனை நடத்த இருப்பது குறிப்பிடத்தக்கது. முதன்முறையாக கூட்டணி இல்லை என்று தொடர்ந்து இபிஎஸ் அவர்கள் கூறி வரக்கூடிய நிலையில் பிரதமர் அவர்களை இபிஎஸ் அவர்கள் சந்திக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சந்திப்பின் பொழுது கூட்டணியை இறுதி செய்வது, அதே போன்று எத்தனை தொகுதிகள் ஒதுக்குவது உள்ளிட்ட பேசப்படும் என தெரிய வருகிறது. அதே போன்று அஇஅதிமுகவின் 2 அணிகளும் பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் உள்ளிட்டோரை இணைவது குறித்து இந்த சந்திப்பின் பொழுது அறிவுறுத்தப்படுமா அல்லது வரக்கூடிய தேர்தலில் கூட்டணி குறித்து மட்டும் பேசப்படுமா என்ற தகவல் வெளியாகவில்லை. வரக்கூடிய ஏப்ரல் 6ஆம் தேதி பிரதமரை சந்திக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதற்கு பிறகு ஓபிஎஸ் சந்திக்கிறார். அதற்கு வரக்கூடிய 7ஆம் தேதி டெல்லிக்கு அண்ணாமலை புறப்பட்டு செல்கிறார். அங்கு ஜேபி நட்டா, அமித்ஷா உள்ளிட்டோரை சந்தித்து ஆலோசிக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சந்திப்பின் பொழுது தமிழக பாஜகவின் அடுத்த தலைவராக தாம் விலக முன்வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பார்த்தோமெனால் அஇஅதிமுக, பாஜக உள்ளிட்ட 2 கூட்டணிகளும் உறுதியாகிவிடும் என தெரிய வருகிறது. ஏற்கனவே அமித்ஷாவை சந்தித்த எடப்பாடி மோடியை சந்திக்க இருப்பதால் கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை வேகம் எடுப்பதால் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது.